பிரைஸ்லோன் பிரைஸ்லோன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இப்போ சின்ன ஒரு பார்ப்போம் வசனங்கள். ஒரு விசை தன் ஆத்துமாவை படுகொழிக்கு தப்புவிக்க யோபு 33:19 சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் 2 சாமுவேல் 12:13-14 நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கள் செய்தார். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், அநேக பாவங்கள் செய்திருக்கிறோம். 1-2 இல்லை, வாலிபத்தின் பாவங்கள், கர்ப்ப பிறப்புலேருந்து சரி இதுவரையிலும் நம்ம அநேக பாவங்கள் செய்திருக்கோம். ஆனால் அந்த பாவத்தில் எல்லாமே ஆண்டவர் என்ன செய்தார், நமக்கு பெரிய கிருபையாக இரக்கம் பாராட்டி மன்னித்தார். ஆனால் தண்டனை உறுதி. தண்டிக்கிறார், மன்னித்து தண்டிக்கிறார், காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறார், அடித்து ஆற்றுகிறார். நம்ம பார்க்குறோம் வசனங்கள்லாம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம எவ்வளோதான் நம்ம மன்னிப்பு கொடுத்தா கூட ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, சிட்சித்து நம்மளை பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக சேர்க்கறதுக்காக நம்மளை என்ன செய்கிறாரு, சிட்சித்து புடமிட்டு நம்மளை என்ன செய்கிறார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிறதுக்கு அவர் நம்ம பிரயாசப்படுறாரு. நம்ம என்ன செய்கிறோம், பரலோகமெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், பாவத்தில் இருக்கணும்னு விரும்புகிறோம். அப்படி கிடையாது. நம்ம என்ன செய்யணும், எவ்வளோ சிட்சியாக இருந்தாலும் சகிக்கிறதுக்கு பலன் தராரு. சிட்சியை சகிக்கிறோன்னு பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம கூட குறைஞ்ச காலத்துலலாம் நிறைய சிட்சை ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். ஒரு சிலவங்களுக்கு பாருங்கள், சிட்சை மேலே சிட்சை வந்துக்கிட்டே இருக்கும், லைனாக வரும். அவங்க கதறி அழுவாங்கப்பா, நான் என்ன பாவம் செய்தேன்ப்பா, இப்படி லைனாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னு. நம்ம செய்த பாவத்தையெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் இந்த தண்டனை. மன்னிக்காது இருந்தால் நம்மளுக்கு தண்டனையே கிடையாது. மற்றவர்கள் போல் நம்ம என்ன செய்யலாம், ஜாலியாக எப்போதும் போல் வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நல்லா எல்லா உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அனுபவிக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை பிள்ளையாக எடுத்துக்கிட்டதுனால நம்மளை சிட்சித்து என்ன செய்கிறாரு, புடமிட்டு அவருடைய அன்புனாலே அவங்க கட்டி போட்டு நம்மளை என்ன செய்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறாரு. பரலோகத்து வரத்துக்கு நம்ம அங்கே ஒரு வீட்டு ஆயத்தை பற்றி நம்மளுக்கு தராரு. நம்ம அதை உணராமல் என்ன மாதிரி செய்கிறோம், மேலே செஞ்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம், உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தினா. ஆனால் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம வேதத்தை அவருடைய கற்பனை கட்டளையே கை கொள்ளணும். நம்ம கை கொள்ளாதனால்தான் நம்ம பிள்ளைகளை 3 நாள் தலைமுறைக்கு நம்ம என்ன செய்கிற பிள்ளைகளுக்கு விசாரிக்கிறாரு. ஆனால் விசாரிப்பார், அது உறுதி. ஆனால் மன்னிச்சு என்ன செய்கிறாரு, நம்மளை தண்டித்து அவருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். குயவனுக்கு களிமண்ணை போல் நம்ம அவரை கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப தாமதமாகுது. நான் கூட பல நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்ன இது அப்படின்ட்டு யோசிப்பேன். ஏன் இன்னும் கூட நீங்கள் வாக்குத்தத்தது நீங்கள் இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் இல்லை, அநேகரை சொசப்படுத்திக்கிறார். 1 நிமிஷம் 1 செகண்டில் அவரை தேடி போய் சுகப்படுத்திய ஆட்கள்லாம் உண்டு. ஆனால் நமக்கு ஏன் தாமதமாகுதுன்னா, நல்ல ஒரு இதை நம்மளுக்கு என்ன செய்கிற தர்றதுக்காக ஒரு ஆயத்தப்படுத்துகிறாரு, நம்மளை தகுதிப்படுத்துகிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் அவருடைய கரத்தில் நம்ம விழணும். கரத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யணும், நம்மளை தகுதிப்படுத்தி ஆண்டவரே அந்த கரத்தில் இருக்கிறப்பா என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, சர்வாங்க தகன பலியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சிட்சைகளை பார்க்காதபடி ஒப்பு கொடுக்கணும். சிட்சை நம்ம என்ன சகிச்சிடணும். சகிச்சுருந்தா தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு விமோசனம். இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு ஒன்றும் இந்த உலகத்தில் என்ன இருக்குது, அழிந்து போகுது, நரகத்துக்கு தான் போவாங்க. நம்ம உலகத்தானா இருந்தோம்னா நம்ம எங்கே போவோம், நரகத்துக்கு போவோம். ஆனால் அவர் என்ன செய்யறது, நம்மளை தெரிந்து கொண்டதுனால நம்மளை என்ன செய்கிறாரு, அவரோடு கூட ராஜ்யத்துக்கு கட்டப்படுத்த நம்மளை கூப்பிடுறாரு, ஆயத்தப்படுத்துகிறாரு. அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் உறுதியாக தடுத்துக்கொள்ளணும். இனி வரப்போகிற காலங்கள் பொல்லாத காலங்கள், இன்னும் பயங்கரமான காலங்கள். இப்போ இருக்கிறதே பயங்கரம், தாங்க முடியல. இன்னும் வரப்போகிற காலங்களெல்லாம் நம்ம எப்படி இருக்க போகிறோமோ தெரியாது. விசுவாசத்தை காண்பேனோன்றார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம விசுவாசத்தில் என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். அந்த கற்பனை கட்டளை கீழ்ப்படியணும். தேவன் மாத்திரம்தான் நம்மளுக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அவரே அண்டி பிழைக்கணும். அப்போ தான் நம்ம தப்பித்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா அவர் கேட்டுக்கு நம்மளை தப்பித்துக்கொள்றதுக்கு நம்மளால் முடியாது. அவருடைய பரிசுத்தத்தை நம்ம நாடி தேடணும், ஓடணும், அவர் பாதத்தில் சரணடையணும். வேறு வழி கிடையாது. நாங்கள் அநேக வியாதிகள் இருக்கலாம் நம்மளுக்கு. ஆமாம், யோகா விடவா வியாதி நம்மளுக்கு இல்லையே. ஆனாலும் நம்மள என்ன செய்யணும், நம்மளை ஆண்டவரே தகுதியில் படுத்துங்கப்பா, எனக்கு முடியல, வியாதி சகிக்க முடியல, மரண கண்ணி இருக்குதுப்பா, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த தூதர்களால் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என்னை ஆற்றுங்க அரவணைத்து கொள்ளுங்க. நம்ம என்ன செய்யணும், அவரை அண்டி பிழைக்கணும், கேட்கணும். அவர் கரத்தில் பிடிச்சி அந்த காலில் உழுந்து கேட்கணும், காலை பிடிச்சி அழுகணும். அவர் தடுமுகளால் குணமாகிறப்பா, இரக்கம் பாராட்டுங்க ராஜா, எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு என்ன செய்யணும்,
அவருடைய இரக்கத்துக்காக மன்றாடணும்னா கர்த்தர் இறங்கி நம்மளுக்கு என்ன செய்வார், வியாதியிலிருந்து நம்மளுக்கு விடுதலை தருவார். அவர் இரக்கமுள்ள தேவன், உருக்கமுள்ள தேவன் இல்லையா? அதனால் நம்மளுக்கு என்ன செய்வார், வியாதியிலிருந்து வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு வாக்குத்தத்தம். ஆனால் எல்லாருக்கும் அது கிடையாது. அவரை உண்மையாக நேசித்து உண்மையாக அவர்கிட்ட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தை உறுதியாகும். நம்மளும் என்ன செய்ய, உண்மையாக அவரை நேசித்து உண்மையாக சகித்து நம்ம என்ன கர்த்தரோடு இசைந்து நடந்தோம்னா நமக்கும் ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை தருவார். இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன் வந்து யார், இரக்கமும் மன உருக்கம் உள்ள தேவன். கர்த்தரை அண்டிக் கொள்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமென். ஏலியா கர்த்தரை பசங்க ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் இந்த நேரத்திலும் அடியோட சோத்திரம் குறை குற்றங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களில் புதிய வருடத்தை காண செய்து ஆமென். ஆண்டு அநேகருக்கு பிள்ளைகளை பாத்திரமா எல்லாரும் பயன்படுத்துகிறார். அதற்காக நன்றி. கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்கிறார். நம்மளால் யாரையும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர் தான் நம்மளை தெரிந்து கொள்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பொய் உரையாத தேவன் அவர் மாத்திரம் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். எப்போதும் அவரையே நாம் பற்றி கொண்டிருக்கோம் இல்லையா? நம்மளை கைவிடாத தேவன். ஆனால் வார்த்தையில் சொல்லலாம், விசுவாசம் இல்லாமல் சொல்லலாம், விசுவாசத்தை சொல்லலாம். ஆனால் உண்மையான விசுவாசத்தோடு சொல்லும்போது தான் விடுதலை கிடைக்கிது. எந்த காரியத்தினாலும் ஆபத்து நாசம் மோசம்லேருந்து விடுதலை கிடைக்கும். எல்லாவற்றிலேருந்து விடுதலை கொடுக்குறவர் அவர் ஒருத்தர் தான். அவர் அன்றி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யும், எப்போவுமே அவரை சார்ந்து கொண்டு வாழணும். அது மட்டும் இல்லாமல் தேவன் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அது செஞ்சு தான் ஆவார். அது மீறி நடக்க முடியாது யாராலையும். அதனால் சில நாட்களில் நான் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. அந்த வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. பயங்கர வீசிங்க, தாங்க முடியாது, நடக்க முடியல, பேச முடியல. ஆனாலும் கர்த்தர் இந்த பலனை கொடுத்துக்கிறாரு, பேசுறதுக்கு கிருபை தந்துக்கிறாரு. என்னையும் ஆண்டவர் மன்னித்து புதிய இடத்தை காண செய்துக்கிறாரு. நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிங்க. ஒவ்வொருத்தரையும் ஒரு ஜெபத்தினாலும் தாங்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். இல்லை நம்மளுக்கு விடுதலை கிடைக்காது, கஷ்டம். கர்த்தர் மேலே பாரத்தை வைத்துட்டு நம்ம ஓடுறதே ஓடணும். நம்ம ஜீவனை கொடுக்குறது அவர் தான். நம்முடைய ஜீவன் அவர் கருத்தில் இருக்குது. நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அவரையே பற்றி பிடித்து ஜீவிக்கணும். அது மட்டும் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை அறிவிக்க சத்தியங்களை விடுதலையாக்கணும். அநேகருக்கு நம்ம பெற்ற இன்பத்தை மற்றவர்கள் சொல்லணும். கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை சொல்லணும். யாரையும் விட்டு நம்ம விலகி போகவே முடியாது. ஏன்னா கர்த்தர் விட்டு விலகணுமா முடியாது. அவர் எங்கே போனாலும் அவர் இருப்பார், நம்ம கூடவே இருப்பார். ஆனால் நான் உன்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறார். அதிசயங்களை ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன்னு சொல்கிறார். தேவனை பற்றிட்டு இருந்தால் நமக்கு எதிராளி யார், பயப்படுகிறவன் யாரும் கிடையாது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் உண்மையாக இருக்கணும். மட்டும் இல்லை, நம்முடைய ஜீவனை கேட்டு பயப்படக்கூடாது. பயமாக தான் இருக்கும். உடம்பு சிலனாலே பயம்தான் வந்தது. அந்த டாக்டர் பார்க்கலாமா, இந்த டாக்டர் பார்க்கலாமா, கடைசி டாக்டரை பார்க்க வேணாமா, அவனுங்க என்ன ஒரு மெடிசன் கொடுத்தா ஒரு மெடிசன் செல்லலை. அதனால் கர்த்தர் தான் நம்முடைய பரிகாரி. நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லிக்கிறாரு. அதனால தான் நம்மளை என்ன செய்யணும், கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு அப்படி பரிகாரியாக மாறிடணும். அதனால தான் நல்லது. எப்போதும் கர்த்தரையே சார்ந்து அவரையே பற்றி படுத்து ஜீவிச்சா தான் நல்லது. நம்ம பிள்ளைகளை நம்ம வேதத்தை மறந்த பிள்ளைகளே மறந்து விடுவார்னு சொல்லப்பட்டிருக்குது. வேதம் அவ்வளோ முக்கியம். காலையிலும் மதியானமும் சாயங்காலமும் 3 நேரமும் நம்ம என்ன செய்யணும், வேதத்தை அறிந்து கொள்ளணும், படிக்கணும். அப்போ அறிந்து கொள்ளும்போது தான் நம்மளால் வாழ முடியும். வேதம் இல்லாமல் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அது மட்டும் இல்லை, நம்ம அறியாமலே நிறைய டைமில் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்திருக்கிறோம். ஆனாலும் அதிலேருந்து கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை தரணும். பரிசுத்தாவியானவர் வரும்போது நமக்கு என்ன செய்யணும், நம்ம சாட்சிகளை அளிக்கணும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருவருக்கும் சாட்சி அளிக்கணும். முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி நம்ம சாட்சி அளிக்கணும், ஜீவ சாட்சி அளிக்கணும். அதான் முக்கியம். அதுக்காக தான் நம்மளை வச்சுருக்கிறாரு. அவருடைய கருத்தில் நம்ம விழும்போது அதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறாரு. என் மகளை நீ சொன்னியாப்பா, நீ சொன்னியா, எல்லாருக்கும் சொன்னியா, என்னை பற்றி சொன்னியான்னு கேட்குறாரு. நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை பற்றி கேட்கணும், சொல்லணும். அப்போ தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா விடுதலை கிடைக்காது. இயேசு மாத்திரம் நம்மளுக்கு போதுமான இருக்கிறார். இந்த இருமல் சளி இதுலேருந்து இந்த காலங்களில் நிறைய இருக்குது. நிறைய அந்த காலங்களில் இருக்கிறாங்க சளி இருமலோடு நிறைய பேர். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். வீசிங் ப்ராப்ளம் பொல்லாதது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வீசிங்னா வந்துச்சுன்னா நடக்கவே முடியாது நம்மளால். அதுலேருந்து கற்றுதான் அவங்களுக்கு வாஞ்சி திட்டு அந்த வியாதியிலிருந்து ஆக்கி அவங்களே மீசி ஆயுசை வைக்கணும். அந்த ஆயுசு நாட்களை பெருக்குவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு சொல்கிறாரு. அதனால் நம்முடைய ஆயுசு நாட்கள் அவருடைய கருத்தில் இருக்குது. அதனால் எப்போதும் போல் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தரிசிக்கணும். வேதத்தை படித்து ஆராய்ந்து அவரோட பேசி, நம்மளும் அவரோட பேசி அவர் நம்ம கூட பேசி உறவாடணும். ஆண்டவரோட எப்போ உறவாடுறது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சி இல்லாமல் சோம்பல் ஆவியிலான்னு என்ன செய்யக்கூடாது.
ஆண்டவரை பண்ணக்கூடாது. எப்போதும் நீங்கள் கூட இருங்கப்பா, எனக்கு இது பயமாக இருக்குது, அது பயமாக சொல்லி எப்போதும் நம்மளை பட்சத்தில் ஆண்டவர் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். எல்லா காரியங்களும் ஆண்டவர்கிட்ட தருவார். நீங்களும் அதே மாதிரி என்ன செய்யுங்க, இப்போ நான் சொன்ன இந்த வாசகத்தின்படி அது மாதிரி நீங்களும் என்ன செய்யுது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய வருடத்தில் இந்த 13 நாட்களை கலந்து வந்திருக்கிறோம். அந்த 13 நாளைக்கு 14ஆம் தேதி பொங்கல் தான். அதுக்காக ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேக இடத்துல பொங்கல் வைப்பாங்க, அவங்களுக்கு சில விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களோட கலந்து உரையாடக்கூடாது, அவங்க கொடுக்குறதுல சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டமில்லை, அவங்க நண்பர்கள் தான், அவங்க நமக்கு நண்பர்கள் தான். ஆனாலும் தேவன் அப்படி சொல்லலை. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்நிய ஆவிக்கு விலகி இருக்கின்றார் இல்லையா, விக்கிரங்கிருந்து விலகி இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், அது விலகி கர்த்தரோடு சேர்ந்து அவள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தியிருக்கணும். இந்த சாட்சி நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் தான் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் நான் பார்க்குறேங்க. அவங்க இது பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ப்ரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இப்போ சின்ன ஒரு இது பார்ப்போம் வசனங்கள். ஒரு விசை தன் ஆத்துமாவை படுகொழிக்கு தப்புவிக்க யோபு 33:19 சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் 2 சாமுவேல் 12:13-14 நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கள் செய்தார். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், அநேக பாவங்கள் செய்திருக்கிறோம். 1-2 இல்லை, வாலிபத்தின் பாவங்கள், கர்ப்ப பிறப்புலேருந்து செய்து இதுவரையிலும் நம்ம அநேக பாவங்கள் செய்திருக்கோம். ஆனால் அந்த பாவத்தில் எல்லாமே ஆண்டவர் என்ன செய்தார், நமக்கு பெரிய கிருபையாக இரக்கம் பாராட்டி மன்னித்தார். ஆனால் தண்டனை உறுதி. மன்னித்து தண்டிக்கிறார், காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறார், அடித்து ஆற்றுகிறார். நம்ம பார்க்குறோம் வசனங்கள்லாம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம எவ்வளோதான் நம்ம மன்னிப்பு கொடுத்தா கூட ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், சிட்சித்து நம்மளை பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக சேர்க்கறதுக்காக நம்மளை என்ன செய்கிறாரு, சிட்சித்து புடமிட்டு நம்மளை என்ன செய்கிறார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிறதுக்கு அவர் நம்ம பிரயாசப்படுறாரு. நம்ம என்ன செய்கிறோம், பரலோகமெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், பாவத்தில் இருக்கணும்னு விரும்புகிறோம். அப்படி கிடையாது. நம்ம என்ன செய்யணும், எவ்வளோ சிட்சியாக இருந்தாலும் சகிக்கிறதுக்கு பலன் தராரு. சிட்சியை சகிக்கிறோன்னு பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம கூட குறைஞ்ச காலத்துலலாம் நிறைய சிட்சை ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். ஒரு சிலவங்களுக்கு பாருங்கள், சிட்சை மேலே சிட்சை வந்துக்கிட்டே இருக்கும், லைனாக வரும். அவங்க கதறி அழுவாங்கப்பா, நான் என்ன பாவம் செய்தேன்ப்பா, இப்படி லைனாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னு. நம்ம செய்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் இந்த தண்டனை. மன்னிக்காதிருந்தால் நம்மளுக்கு தண்டனையே கிடையாது. மற்றவங்களை போல் நம்ம என்ன செய்யலாம், ஜாலியாக எப்போதும் போல் வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நல்லா எல்லா உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அனுபவிக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை பிள்ளையாக எடுத்துக்கிட்டதுனால நம்மளை சிட்சிக்கு என்ன செய்கிறாரு, புடமிட்டு அவருடைய அன்புனால அவங்க கட்டி போட்டு நம்மளை என்ன செய்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறாரு. பரலோகத்து வரத்துக்கு நம்ம அங்கே ஒரு வீட்டு ஆயத்தை பற்றி நம்மளுக்கு தராரு. நம்ம அதை உணராமல் இந்த மாதிரி செய்கிறோம். மேலே செஞ்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம், உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தினா. ஆனால் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம வேதத்தை அவருடைய கற்பனை கட்டளையை கை கொள்ளணும். நம்ம கை கொள்ளாதனால்தான் நம்ம பிள்ளைகளுக்கு 3 நாள் தலைமுறைக்கு நம்ம என்ன செய்கிற பிள்ளைகளுக்கு விசாரிக்கிறாரு. ஆனால் விசாரிப்பார், அது உறுதி. ஆனால் மன்னிச்சு என்ன செய்கிறாரு, நம்மளை தண்டித்து அவருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். குயவனுக்கு களிமண்ணை போல் நம்ம அவரை கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப தாமதமாகுது. நான் கூட பல நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்ன இது அப்படின்ட்டு யோசிப்பேன். ஏன் இன்னும் கூட நீங்கள் வாக்குத்தத்தத்தை நீங்கள் இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் இல்லை, அநேகரை சொஸ்தப்படுத்திக்கிறார். 1 நிமிஷம் 1 செகண்டில் அவரை தேடி போய் சுகப்படுத்திய ஆட்கள்லாம் உண்டு. ஆனால் நமக்கு ஏன் தாமதமாகுதுன்னா, நல்ல ஒரு இதை நம்மளுக்கு என்ன செய்ய தர்றதுக்காக ஒரு ஆயத்தப்படுத்துகிறாரு, நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரு, தகுதிப்படுத்துகிறாரு தான். அதனால் நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் அவருடைய கரத்தில் மட்டும் நம்ம விழணும். அந்த கரத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யணும், நம்மளை தகுதிப்படுத்தி ஆண்டவரே அந்த கரத்தில் இருக்கிறப்பா என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, சர்வாங்க தகன பலியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஷைகளை பார்க்காதவர்கள் ஒப்பு கொடுக்கணும். சிக்ஷை நம்ம என்ன சகிச்சிடணும். சகிச்சுன்றதை தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு விமோசனம். இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு ஒன்றும் இந்த உலகத்தில் என்ன இருக்குது, அழிந்து போகுது, நரகத்துக்கு தான் போவாங்க. நம்ம உலகத்தானா இருந்தோம்னா நம்ம எங்கே போவோம், நரகத்துக்கு போவோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டதுனால நம்மளை என்ன செய்கிறாரு, அவரோட கூட ராஜ்யத்துக்கு கட்டப்படுத்த நம்மளை கூப்பிடுறாரு.
ஆயத்தப்படுத்துகிறாரு. அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் உறுதியாக தடுத்துக்கொள்ளணும். இனி வரப்போகிற காலங்கள் பொல்லாத காலங்கள், இன்னும் பயங்கரமான காலங்கள். இப்போ இருக்கிறதே பயங்கரம், தாங்க முடியல. இன்னும் வரப்போகிற காலங்கள் எல்லாம் நம்ம எப்படி இருக்க போகிறோமோ தெரியாது. விசுவாசத்தை காண்பேனோன்றாரு. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். அந்த கற்பனை கட்டளை கீழ்ப்படியணும். தேவன் மாத்திரம்தான் நம்மளுக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? அவரையும் அண்டி பிழைக்கணும். அப்போ தான் நம்ம தப்பித்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா அவர் கேட்டுக்கு நம்மளை தப்பித்துக்கொள்றதுக்கு நம்மளால் முடியாது. அவருடைய பரிசுத்தத்தை நம்ம நாடி தேடணும், ஓடணும், அவர் பாதத்தில் சரணடையணும். வேறு வழி கிடையாது. நாங்கள் அநேக வியாதிகள் இருக்கலாம் நம்மளுக்கு. ஆமாம், யோகாவோட வியாதி நம்மளுக்கு இல்லையே. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஆண்டவரே தகுதியில் படுத்துங்கப்பா, எனக்கு முடியல, வியாதி சகிக்க முடியல, மரண கண்ணி இருக்குதுப்பா, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த தூதர்களால் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என்னை தேற்றுங்க, ஆற்றுங்க, அரவணைத்து கொள்ளுங்க. நம்ம என்ன செய்யணும்? அவரை அண்டி பிழைக்கணும், கேட்கணும். அவர் கரத்தில் பிடிச்சி அந்த காலில் விழுந்து கேட்கணும், காலை பிடிச்சி அழுகணும். அவர் தடுமுகளால் குணமாகிறப்பா, இரக்கம் பாராட்டுங்க ராஜா, எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு என்ன செய்யணும்? அவருடைய இரக்கத்துக்காக மன்றாடணும்னா இறங்கி நம்மளுக்கு என்ன செய்வார்? வியாதியிலிருந்து நம்மளுக்கு விடுதலை தருவார். அவர் இரக்கமுள்ள தேவன், உருக்கமுள்ள தேவன் இல்லையா? அதனால் நம்மளுக்கு என்ன செய்வார்? வியாதியிலேருந்து வியாதியை உணர்ந்து விளக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு வாக்குத்தத்தம். ஆனால் எல்லாருக்கும் அது கிடையாது. அவரை உண்மையாக நேசித்து உண்மையாக அவர்கிட்ட இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தை உறுதியாகும். நம்மளும் என்ன செய்ய? உண்மையாக அவரை நேசித்து உண்மையாக சகித்து நம்ம என்ன கர்த்தரோட இசைந்து நடந்தோம்னா நமக்கும் ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை தருவார். இரக்கமுள்ள தேவன். நம்முடைய தேவன் வந்து யார்? இரக்கமும் மன உருக்கம் உள்ள தேவன். கர்த்தரை அண்டிக் கொள்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமென். ஏலியா